පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මීට කලින් ආණ්ඩුව හැදුනේ ලොකු පවුල් වලින්. இதற்கு முன் அரசாங்கங்கள் அமைந்தது பெரிய பெரிய பணக்கார வர்க்கத்தின் அந்த தேவைக்கேற்ப அவர்கள் தான் தலைவர்கள். තාත්තා අගමැති, අම්මා අගමැති, දුව ජනාධිපති. அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி. එහෙමනේ. அப்படித்தானே? අයියා ජනාධිපති, මල්ලි ජනාධිපති. அண்ணாவும் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාමා ජනාධිපති, බෑනත් ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. පහුගේ ජනාධිපතිචන්දේ උත්සාහ කරා ජනාධිපතිවරුන්ගේ දරුවෝ දෙන්නෙකුත් ජනාධිපති වෙන්න. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே உங்களுக்கு தெரியும் 2 ஜனாதிபதிமார்களுடைய மகன்மார்களும் ஜனாதிபதி அந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். එහෙමනේ. அப்படித்தானே? ඒ කියන්නේ බලය තිබ්බේ කාගාවද? அப்படி என்றால் அதிகாரம் யாருடைய கையில இருந்தது? උඩ ඉන්න පවුල් ගාව තමයි බලය அந்த තිබ්බේ. மேல் மட்டத்திலே இருந்த ஒரு வர்க்கத்தின் கையில தான் அதிகாரம் இருந்தது. හැබැයි මේ රටේ ජනතාව ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் පහුගේ ජනාධිපතිචන්දේ තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முடிவெடுத்தார்கள். උඩ පවුල් වලින් மேல்மட்ட அந்த வர்க்கத்தில் இருந்து බලය පහළ පවුල් අතර මාරු කරන්න. அந்த அதிகாரத்தை சாதாரண மக்களிட கையிலே வழங்க வேண்டும் என்று. හොඳ නැද්ද? நல்லமா கெட்டதா? නල්ලම්. නල්ලම්. නේද? දැන් අපිට තියෙන මොකද්ද? இப்போ எங்கள் முன்னூர் இருக்கும் දැන් හදලා තියෙනවා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இப்போ எமக்கு முன் சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. අපේ රාමලිංගම් සහෝදරලා, எமது ராமலிங்கம் தோழர், අපේ කුමරන් සහෝදරලා, எமது குமரன் தோழர், අපේ සහෝදරවරු எமது அனைத்தும் தோழர்கள், මේ කිසි කෙනෙක් පවුල් වලින් බලය ආපු අය නෙවෙයි. இவர்கள் யாருமே குடும்பத்தில் வாழையடியாக அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அல்ல. සාමාන්‍ය මිනිස්සුන්ගේ දරුවෝ. சாதாரண மக்களுடைய பிள்ளைகள். මේ ප්‍රදේශයේ අපේ විශාල වැඩ කොටසක් වැඩ කරන இந்த பகுதியிலே நிறைய வேலைகள் செய்கின்றோம். මේ රැස්වීම ලෑස්ති කරන්නත් විශාල වෙහෙසක් දරපු இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட அதிகளவாக பாடுபட்ட අපේ රූබන් සහෝදරයා எமது ரூபன் தோழர். සාමාන්‍ය මිනිස්සු අපි. சாதாரண மக்கள் நாங்கள். එහෙනම් දැන් ආණ්ඩුවක් හැදලා තියෙන මොන වගේ ආණ්ඩුවක්ද? ஆகவே ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. எவ்வாறான அரசாங்கம்? අපේ ආණ්ඩුවක්. எமது அரசாங்கம். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මේක කාගේ ආණ්ඩුවද? இது யாருடைய அரசாங்கம்? අපේ ආණ්ඩුව. எமது අපි அரசாங்கம். ඔක්කොගේම ආණ්ඩුව. எமது அனைத்து மக்களுடைய அரசாங்கம். එහෙනම් අපිට අභියෝග කීපයක් තියෙනවා. ஆகவே எங்களுக்கு நிறைய சவால்களும் இருக்கின்றன. පළමු කොට මේ ග්‍රාමීය ජනතාවගේ දුප්පත්